ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டு பெரம்பலூர் மாவட்டத்தோட அரையாண்டு பொறுத்திருக்கான தமிழோட ஆன்சர் கீ தான் பார்க்குறோம். ஆன்சர் ஃபுல்லாக வந்து இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து 10th 10ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத்தேர்வு டிசம்பரில் நடந்த அரையாண்டோட தமிழோட தாளோட வந்து ஆன்சர் கீ பெரம்பலூர் மாவட்டத்தோட நம்ம ஆன்சர் கீ பார்க்குறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு 1 வேர்டு 15 1 வேர்டு. இது நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் நல்லா எழுதியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா எழுதியிருக்கும்ண்டு, நல்லா எழுதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் வேணுன்றாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? வந்து நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எப்படி பாயிண்ட் படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் வந்து இதேமாரி எழுதுனா உங்களுக்கு மார்க்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின்னு. ஓகேவா? இதுக்கு ஒரு மார்க், இது ஒரு மார்க் வைஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதேமாரி தான் உங்களுக்கு ஃபுல், அதாவது என்ன சொல்கிறது, ஆனுவல் எக்ஸாமுக்கு இப்படி தான் வரும். இதில் 2 தமிழ் கலை சொற்கள் தருகளில் டிஸ்கஷன், கலைந்துரையாடல், ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து, ஒரு மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுகை திருச்சி, புதுக்கோட்டைக்கு வந்து புதுகை, திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி, ஊர்பள்ளியின் மறு ஊர்வை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் உங்கள்கிட்ட இருக்கும். பெரம்பலூர் மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டினை வச்சு இதை மேட்ச் பண்ணி ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும். எதுக்கு யூஸ் ஆகும்னா அசைன்மெண்ட் ஒர்க்கு அண்ட் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி இன் திஸ் ஃபுல் வீடியோ. ஒன்று ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்டு வேறு எது கொஸ்டின் வேணுனாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கட்டாயம் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்களாக்கா. ஸோ மறந்துடாமல் கட்டாயம் ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கடுத்து கட்டுரை பாருங்கள். இந்த இது ஆசிரியருக்கு கடிதம் வருதுன்னு, நாளிதழ் ஆசிரியர் கடிதம், அனுப்புனர் பெறுநர் போட்டுட்டு பொருள் இந்த 3, அதுக்கடுத்து இந்த மதிப்பிற்குரிய ஐயா, இந்த 4 போட்டாவே 4 மார்க்கு. உள்ளே இருக்கிற மேட்ரை விடுங்க. இந்த வந்து வெளியே இருக்க அந்த 4 கரெக்டாக அந்த இது 4 பொருள் போட்டு மதிப்பிற்குரிய ஐயா இதை போட்டாலே உங்களுக்கு மார்க்கு. அப்புறம் உள்ளே இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதினாக்க ஃபுல் மார்க் கிடச்சிரும். சரிங்களா? அப்புறம் வந்து நன்றி, இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இடம் 4 எழுதிடணும். அப்புறம் அட்ரஸ் அந்த என்வெலப் அந்த எழுதியிருக்காங்க, அந்த இது எழுதணும். சரிங்களா? இது கடிதம். எல்லா கடிதங்களும் அனுப்புகிற பெறுநர் ஐயா, பொருள் எல்லாம் வருது. உண்மையுள்ள, இப்படி உண்மையுள்ள நம்ம வந்து ஸ்கூலில் எழுதுனா கீழ்ப்படுதல் வந்து எழுதலாம். சரிங்களா? இதை வந்து கவிதை வடிவில் எழுதி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம்னு போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் அண்ட் மேக்ஸ் எல்லாமே போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் லீவில். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு வேறு வீடியோ வேணுன்றாலும் உங்களுக்கு நான் வந்து நீங்கள் கேட்குற வீடியோ போடுறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். கொலம்பியா விண்கல நிகழ்வு, இது 3 பாயிண்ட் போட்டு எழுதியிருக்காங்க. இதேமாரி பாயிண்ட் போட்டு எழுதுனா நம்மளுக்கு ஈஸியாக மார்க்கு. அவங்க டீச்சர் திருத்துறவங்க ஓகே நல்லா எழுதியிருக்காங்கன்னு நினச்சி உள்குடி நிறைய நான் பார்க்க மாட்டாங்க, நீட்டாக தெரியும். ஸோ நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு.